ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். சொல்லுங்க, கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஏகதேசம் இந்த 6 நாளும் ஜப நாட்கள்ல இந்த வசனத்தை மையமாய் வைத்தே நாம் தியானித்தோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். வெளியரங்கமாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். அப்போ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டுமானால் இந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும், கர்த்தருக்கு பாதைகளை செம்மைப்படுத்தணும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படணும். அப்போ கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுமானால் அவர் நம்மை தரையில் விடுவது இல்லை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுமானால் அவர் நமக்கு தந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. சாமுவேல் நாட்கள்ல மகிமை வெளியரங்கமானது அன்றுதான் வார்த்தைகள் நிலை நிற்க ஆரம்பித்தது. வார்த்தைகள் தரையில விழாமல் நிற்க ஆரம்பித்தது. ஜனங்கள் தரையில விழுந்து போகாமல் நிற்க ஆரம்பித்தார்கள். 40 வருஷங்களாய் வராத மாற்றம் என்னைக்கு சாமுவேலுக்குள்ள இருந்து மகிமை வெளியரங்கமாக ஆரம்பித்ததோ அதற்கு பிறகு ஜனங்கள் பல இடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு ஜெபித்தார்கள். 7ஆம் அதிகாரத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு மிஸ்பா என்கிற இடத்தில் உபவாசித்து ஜெபித்தார்கள். 12ஆம் அதிகாரத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபித்தார்கள். அப்போ மகிமை வெளியரங்கமாகும் போது ஜனங்களை கர்த்தர் கீழே விடல, தூக்கி எடுத்தார். இந்த சாமுவேல் காலங்களில் தான் மகிமை வெளியரங்கமானதினால கோராகின் சந்ததிகள் சபைக்குள் வர ஆரம்பித்தார்கள். கோராகின் சந்ததிகள் சபைக்குள்ள செயல்பட ஆரம்பித்தார்கள். இந்த சாமுவேல் காலங்களில் தான் ஆராதனை முறைமைகள் எழுதப்பட்டது. சாமுவேலும் தாவீதும் சேர்ந்துதான் ஆராதனை முறைமைகளை எழுதினார்கள். யார் யார் எப்படி ஆராதிக்கணும், என்ன செய்யணும். நீங்க 4ஆம் புஸ்தகத்தில் தாவீது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வாசித்திருப்பீங்க. அது எல்லாமே சாமுவேலும் தாவீதும் ஏற்கனவே செய்த திட்டங்கள். அதனால தான் தாவீது அதை அப்படியே செயல்படுத்துவார். அப்போ சாமுவேல் காலங்களில் மகிமை வெளியரங்கமான போது கீழே விழுந்து கிடந்த ஜனம், தடுமாறின ஜனம் தூக்கி நிறுத்தப்பட்டது, நாம நிலை நிறுத்தப்பட்டது. இந்த கால வேளையில நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் வீட்டுக்குள்ள மகிமை வெளியரங்கமாகணும், என் தனிப்பட்ட வாழ்வில் மகிமை வெளியரங்கமாகணும். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற கிருபை, எனக்குள்ள இருக்கிற தேவன் மேல வாஞ்சை அது வெளியில வரணும். எனக்குள்ளேயே மங்க கூடாது. அது என் குடும்பத்தை பற்றி பிடிக்கணும், என் பிள்ளைகளை பற்றி பிடிக்கணும், என் குடும்பத்தை பற்றி பிடிக்கணும், சபையை பற்றி பிடிக்கணும். அப்படி எனக்குள் இருக்கிற மகிமை வெளியரங்கமாகுமானால் நிச்சயமாய் ஆண்டவர் தரையில விடுவதே இல்லை. நிச்சயம் தரையில விடுவது இல்லை. தேவ மகிமை வெளியரங்கமாகும் போது, ஆண்டுடைய மகிமை நம்முடைய குடும்பங்களில் வெளியரங்கமாகும் போது ஆண்டவர் நம்மளை தரையில விழவிடாமல் தம்முடைய கரங்களில் நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் கீழே தள்ளும்படி போராடுகிற பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை கவனமாய் இருக்க வேண்டும், ஊழியம் கவனமாய் செயல்பட வேண்டும். நாம் தரையில விழுந்துடக்கூடாது, நம்முடைய குடும்பங்கள் தரையில விழுந்துடக்கூடாது.
வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நான் தரையில விழுந்துடக்கூடாது. ஏன் விழக்கூடாதுன்னா, நான் விழுந்து விட்டால் என்னை எழுப்ப முடியாது. சாத்தான் பயங்கரமாய் அவன் யுத்தம் பண்ணுகிறான். யார் தன் கையில் சிக்குவா என்று அவன் கண்களை விழித்துக் கொண்டு தேடிக்கொண்டே இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஆத்துமாவை பிடித்துக் கொள்ளும்படி போராடுகிறான். இந்த காலங்களில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்கள் வாழ்வில் வெளியரங்கமாகணும், வெளியரங்கமாகணும். நான் ஒன்று சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற மகிமை நம்முடைய வீட்டுக்குள்ள பாய ஆரம்பிச்சிட்டுன்னா நம்மளால சாத்தானை ஜெயிக்க முடியும், அந்த ஆரங்களை ஜெயிக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற மகிமை நம்முடைய வீட்டை பற்றி பிடிக்க ஆரம்பிக்குமானால் நம்மளால எழும்பி நிற்க முடியும். அதனாலதான் இங்க ஏசாயாவில் வாசிக்கிறோம், மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். மாம்சமான யாவரும் அதை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். அப்ப நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, என் வாழ்வில் தேவ மகிமை வெளியரங்கமாகணும். இனி இப்படியே இருக்கக்கூடாது. 2வது மாதத்தில் நிற்கிறோம், நம்ம இப்படி இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிற ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை என் ஆவியில் நான் உணர்கிறேன். ஏன்னா ஜெபம் இல்லை என்றால் குடும்பங்களுக்குள்ள ஆவிக்குரிய வீழ்ச்சி வருகிறது. ஏன்னா சபை மகிமை வெளியரங்கமாகிற இடம், ஊழியத்தில் மகிமை வெளியரங்கமாகிறது. அப்படியானால் இங்க ஏற்றப்படுகிற தூபங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்வை ஜெயமாய் நடத்தி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அந்த வருஷத்தோட காரியத்தில் புரிந்து வைத்திருக்கிறேன், முடிந்த வரை ஜெபங்களை நிறுத்திடவே கூடாது என்பதில் ரொம்ப கவனமாய் இருக்கிறேன். ஏனென்றால் இனி விட்டுட்டா நம்முடைய குடும்பங்கள் விழுந்து போகும், தரையில விழுந்து போகும். அப்படியானால் ஊழியத்துக்குள்ளேயே எப்படி இருக்குமானால் உங்கள் குடும்பங்களை யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிக்காவிட்டால், நாம் ஆராதிக்காவிட்டால், வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லை என்றால் நம்முடைய குடும்பங்கள் விழுந்து போகுமே, வாழ்க்கை விழுந்து போகுமே. ஆமே, நாம் விழுகிற இடம் இன்னதென்று தெரியாமல் போகுமே. இந்த கால வேளையிலே நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நான் விழுந்து போகாதபடி ஓட வேண்டுமானால் வெளியரங்கமாக வேண்டியது தேவ மகிமை. நான் விழுந்து போகாமல் ஓட வேண்டுமானால், விழுந்து போகாமல் என் வாழ்வில் ஜெயமாய் நிற்க வேண்டுமானால் என் வீட்டுக்குள்ள வெளிப்பட வேண்டியது தேவ மகிமை. என் தனிப்பட்ட வாழ்வில் வெளிப்பட வேண்டியது தேவ மகிமை. ஏனென்றால் நான் விழுந்து போக கூடாது. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆவியில நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் விழுந்து போக கூடாது. அதற்கு மகிமை வெளியரங்கமாகணும். நான் விழுந்து போக கூடாது. அதற்கு தேவ பிரசன்னம் வெளிப்படணும். ஏழி நாட்களில் அவர்கள் விழுந்து போக காரணம், வெளிப்படையான தரிசனம் இல்லை, வெளிப்படையான சொப்பனங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. அவன் தன் மன போக்கின்படி வாழ ஆரம்பித்தான். அதனாலதான் சபை விழுந்தது, ஊழியர்கள் விழுந்தார்கள், ஜனங்கள் விழுந்தார்கள், ஒரு ஆவிக்குரிய தோல்வி வந்தது. இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, என் வாழ்வில் தேவ பிரசன்னம் இல்லை என்றால் நான் விழுந்து போவேன். என் வாழ்வில் தேவ பிரசன்னத்திற்கு இடமில்லை என்றால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அனல் மூட்ட வேண்டியது என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட இனி எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இனி உள்ள காலங்களில் நாளைக்கு ஜெபிக்கலாம், அடுத்த வாரம் ஜெபிக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இனி உள்ள காலங்களில் அன்றன்று தேவ மகிமையில நின்னால் மட்டுமே நம்மளால ஜெயத்தோடு ஓட முடியும். அன்றன்று இயேசுவுக்கு முன்ன போய் நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்தும், என்னை மகிமையில நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்ன நின்றால் மட்டுமே நம்மளால ஓட முடியும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மை நிற்க வைப்பாராக. ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் உங்க பாதத்தில் நிற்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே, ஒரு கிருபை தரணும்.
கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஒவ்வொரு நாளும் நான் தேவ பிரசன்னத்தோடு இணைஞ்சி வாழணும். வாலிப பிள்ளைங்களாம் கேளுங்க. ஆமென் ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் உம்மோடு இணைஞ்சி ஓடணும். உம்முடைய கரத்தை பிடிச்சிட்டு ஓடணும். ஏன்னா நான் அவருடைய கரத்தை பிடிக்காவிடில் என்னை தள்ளிவிட சாத்தான் காத்திருக்கிறான். நான் அவருடைய கரத்தை பிடிக்காவிடில் ஆமென் என்னை கீழே தள்ள பிசாசு காத்திருக்கிறான். மாம்சம் காத்திருக்கிறது, உலகம் காத்திருக்கிறது. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் வாய் திறந்து பேசணும். ஆண்டவரே, நான் விழுந்து போகாதபடி என்னை கரம் பிடித்து நடத்துவீராக. நான் விழுந்து போகாதபடி கர்த்தர் எங்களை நடத்துவீராக. நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை கரம் பிடிப்பீராக. கர்த்தர் எங்கள் கரத்தை பிடிப்பீராக. ஆண்டவர் நல்லவர், விழுந்து போக கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மகிமை வெளியரங்கமாகும். மகிமை உள்ள இருந்தா பிரயோஜனம் இல்லை. சாமுவேலுக்குள்ள இருக்கிற வாஞ்ச அவனுக்குள்ளே இருந்து பிரயோஜனம் இல்லை. அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்கு. ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. குத்து வழக்கை அணையாமல் பாதுகாக்கணும், தேவ பிரசன்னம் தேசத்துல இறங்கணுங்கிற வாஞ்ச இருக்குது. அது அவனுக்குள் இருக்கும் வரைக்கும் ஒரு மாற்றம் வரல. எப்ப அதை வெளியே கொண்டு வந்தாரோ அதற்கு பிறகு தேவன் செயல்பட ஆரம்பித்தார். அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்குள்ள ஒரு மகிமை. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்று சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரேயோடைய ஸ்மெல் நம்மளை சுற்றி என்ன செய்யும்? இருக்கும். நம்ம எங்கே போனாலும் இந்த ஸ்மெல் இருக்கும். எங்கே போனாலும் அது 8 மணி நேரம் சொன்னால் அந்த 8 மணி நேரமும் நம்ம சரீரத்தில் எவ்வளோ வேர்வை வந்தாலும் அதோட கூட இந்த ஸ்மெல் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். ஒரு ஷர்ட்டில் ஒரு சென்ட் அடிக்கிறோன்னா அந்த ஷர்ட் 2 நாள் ஆனாலும் அந்த ஸ்மெல் என்ன செய்யும்? அந்த சட்டையில் தங்கி இருக்கும். எவ்வளவு அழுக்கானாலும் அந்த சென்ட் ஸ்மெல் இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ள இருக்கிற மகிமை வெளியே வந்துருச்சு அல்லது வெளியரங்கம் ஆயிருச்சுன்னா ஒரு ஜெப ஆவி என்னை சுற்றி எப்போதுமே இருக்கும். பரிசுத்தத்தை குறித்த சிந்தை எப்போதுமே என்னை சுற்றி இருக்கும். தேவனை குறித்த சிந்தை எப்போதுமே என்னை சுற்றி இருக்கும். யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம், யாரும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கா ஓடணும், கர்த்தருக்கா செயல்படணுங்கிற ஏக்கம் வாஞ்சையும் என்னை சுத்தி வீசிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மகிமை வெளியரங்கமாவது. வீட்டுக்குள்ள மகிமை வெளியரங்கம் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெபங்கள் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியும். ஒன்று தெரியுமா? அநேக வாலிப பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றது குடும்ப ஜெபத்தில். அநேக வாலிப பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று ஆராதித்தது குடும்ப ஜெபத்தில். அநேக குடும்பங்கள் கூடி ஜெபிக்கும் போது பெரிய பெரிய விடுதலையை கண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு காலங்களில் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நம்முடைய குடும்பங்கள் காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ ஜெபங்கள் ரொம்ப அவசியம். அது என்னில் இருந்து வெளியே வரணும், எனக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். சரி, எதற்காக மகிமை வெளியரங்கமாகணும்? இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அதற்கான ரீசனை கர்த்தர் சொல்றார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்று மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மாம்சம் எல்லாம் புல்லை போல் இருக்கிறது. எதுக்கு மகிமை வெளியரங்கம் ஆகணும்னா, ஜனத்திட்ட மாம்சம் புல்லு மாதிரி இருக்குது, வளர்ந்து கிடக்குது. இது உலர வைக்கணும்னா மகிமை வெளியரங்கமாகியே ஆகணும். என்னை சுத்தி ஒரு புல் வளர்ந்து இருக்குது, என்னை சுத்தி தேவையில்லாதவைகள் வளர்ந்து இருக்கிறது, என் மாம்சம் பலவீனப்பட்டு இருக்கிறது. இப்ப இதை சரி செய்யணும்னா கர்த்தர் சொல்றாரு, என் ஆவிய அவர்கள் மேல் ஊதுவேன். அப்ப புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல், ஜனமே புல். சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் மாம்சத்தின் பலவீனம் அதிகமா இருக்கிறது. என் மாம்சம் என்னை மேற்கொள்ளுகிறது. என் மாம்சம் எனக்கு விரோதமா யுத்தம்
பரிசுத்தம் செய்கிறது. கர்த்தர் சொல்றார், இப்படியே இருந்தா தரையில விழுந்துருவ. அப்போ ஒண்ணு பண்ணலாம், மகிமை வெளியரங்கமாச்சுன்னா என் ஆவி உன் மேல ஊதப்படுமானால் இந்த மாம்சம் புல் உலர்வது போல உலர்ந்து போகும். இந்த மாம்சம் உலரணும். எனக்குள்ள இருக்கிற உலகம், எனக்குள்ள இருக்கிற இச்சை, எனக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தின் பெருமைகள், எனக்குள்ள இருக்கிற உலக ஆசைகள், இது என்ன செய்கிறது? என்னை ஆவிக்குரிய வாழ்வில் எழும்ப விடாதபடி போராடுகிறது. கர்த்தர் சொல்றார், இது உலரணும், உலரணும். ஏன் மகிமை வெளியரங்கமாகணும்? என் மாம்சம் சாவதற்கு மகிமை வெளியரங்கமாகணும். என் மாம்சத்தை என் பலத்தால சாகடிக்க முடியாது. நீங்க 1000 திட்டங்களை வைத்தாலும் நடக்காது, 1000 தீர்மானங்களை வைத்தாலும் செய்ய முடியாது. அப்ப என் மாம்சத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமானால் என் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊதணும், ஊதணும் இல்லையா? இயேசு பரமேறுவதற்கு முன்பாக சீசர்களை அழைத்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சொன்னார். உங்கள் மேல் ஊதினார் அப்படின்னு இருக்குது. யோசித்து பாருங்க, அவங்க தான் பரிசுத்தாவியை பெறுவதற்கு காத்திருக்க போறாங்களே, அப்பதானே இறங்கும். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏன் ஊதணும்னா, இவங்கள்ட்ட மாம்சம் இருக்குது. ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்தில் கூட்டிட்டு போய் இவங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்து தூங்கினார்கள். அப்பவே இயேசு சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொன்னார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க மாம்சம் பலவீனமானது என்பது இயேசுவுக்கு தெரியும். தெரியும். இதுல ஒரு மறுதலிப்பான் என்பது இயேசுவுக்கு தெரியும். எல்லாரும் ஓடி போவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடுவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். சரி, மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிர் தெழுந்தாச்சு. அப்ப கூட இவங்க நம்பல இயேசுவை. வீட்டை அடைச்சிட்டு பயந்து போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தார்கள். அப்படியானால் இவங்கிட்ட ஒரு மாம்சம் இருக்குது, பயத்தின் ஆவி இருக்குது. இவங்களால தைரியமா எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல இவங்களால ஜெபிக்க முடியாது. உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னா இவங்களுக்கு ஜெபம் வராது. அதனால தான் இயேசு பார்த்தார், இவங்க 10 நாள் ஜெபிக்க வைக்கணும். 1 நாள் 2 நாள் அல்ல, 10 நாள் இடைவிடாமல் அந்த மேல் வீட்டு அறையில உபவாசித்து ஜெபிக்கணும். அப்படின்னா இவர்களை சும்மா அனுப்புனா போதாது, இவர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊதினார். ஊதின போது என்ன நடந்தது? மாம்சம் எல்லாம் புல்லை போல உலர்ந்தது. உலர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களை அறியாத ஒரு ஜெப ஆவி அவர்களை நிரப்ப ஆரம்பித்தது. என்னால ஏன் ஜெபிக்க முடியல? மாம்சம் பலன் கொண்டிருக்கிறது. அப்ப நான் ஆண்டுகிட்ட கேட்க வேண்டியது, உங்களுடைய ஆவியை என் மேல ஊதுங்க, என்னை ஜெபிக்க வைக்கும்படி உங்க ஆவியை என் மேல ஊதுங்க. எனக்கு ஜெபம் வரணும். ஜெபம் என்பது சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு வாசிப்பது அல்ல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அந்த ஜெபம் சில நேரம் நன்றி சொல்றதாய் மாறும், துதிப்பதாய் மாறும். தேவன் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்க வைக்கும். சில நேரம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைக்கும், சில நேரம் எதிர்காலத்துக்காக ஜெபிக்க வைக்கும், சில நேரம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வைக்கும், சில நேரம் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வைக்கும், சில நேரம் தேசத்துக்காக ஜெபிக்க வைக்கும். அப்ப ஜெப ஆவி என்பது அந்தந்த நேரத்தில் என்னை எப்படியெல்லாம் ஜெபிக்க வைக்க அந்த அபிஷேகம் விரும்புதோ அதுக்கு ஏற்றார் போல ஜெபிக்க வைக்கும். ஜெப ஆவி இல்லை என்றால் நம்ம என்னதான் உட்கார்ந்து தலகுப்புற நின்று குட்டி கரணம் போட்டாலும் ஜெபம் வராது. 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடாது. ஒரு நோட் எடுத்து வச்சு உட்கார்ந்து ஆண்டவரே அதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும், அதை ஆசீர்வதினா அந்த நோட்டு முடியும் வரைக்கும் வேணா சொல்லி முடிக்கலாமே தவிர தேவ பிரசன்னத்தை நம்மளால உணரவே முடியாது முடியாது. அப்போ ஜெபம் என்பது சும்மா என்கிட்ட இருந்து வராது. அதனாலதான் இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் ஊதின போது பரிசுத்த ஆவி இறங்கல. அவர் ஊதின போது அவர்களுக்கு இருந்த மாம்சம் புல்லை போல உலர்ந்தது. அவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற மாம்சம், ஜெபிக்க விடாதபடி அவர்களை பலவீனப்படுத்துற மாம்சம் இல்லையா, இக்கட்டு நேரத்தில் கூட ஆராதிக்க விடாதபடி அவர்களை பலவீனப்படுத்தின மாம்சம் இல்லையா, அதை உலர வைப்பதற்காகவே தேவன் தம்முடைய ஆவி அவர்கள் மேல ஊதினார். இந்த கால வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊதணும். ஏன்னா ஜெபிக்க முடியாத என் வாழ்வில், ஆராதிக்க முடியாத என் வாழ்வில், தேவ பிரசன்னத்தை உணர முடியாத
செயல்படாத என் வாழ்வில் தேவ ஆவி ஊதப்படும் போது அது எனக்குள்ள ஒரு ஜெப சிந்தையை உருவாக்கும், ஆராதிக்கணுங்கிற சிந்தையை உருவாக்கும், தேவனோடு நடக்கணுங்கிற சிந்தையை உருவாக்கும். அப்போ மகிமை வெளியரங்கமாகும் போது என் மாம்சத்தின் பலவீனங்கள் அழிக்கப்படுகிறது. என்னை ஜெபிக்க வைக்கிறார், ஆராதிக்க வைக்கிறார், தெய்வத்தோடு நெருங்க வைக்கிறார். அப்படியானால் நான் ஜெபிப்பதற்கு அவருடைய ஆவிய மேல் ஊதப்பட வேண்டும், ஊதப்பட வேண்டும், ஊதப்படணும். எசேக்கியேல் பள்ளத்தாக்குல நரம்புகள்லாம் இணைஞ்சுது, சரீரம் இணைஞ்சிருச்சு, மாம்சம் இணைஞ்சிருச்சு, ரத்தங்கள்லாம் உருவாயிருச்சு. ஆனா அவைகளுக்குள்ள ஜீவன் இல்லை. எல்லாம் ரெடி, பாடியில ரெடி, எல்லாம் படுத்து கிடக்குது, ஜீவன் இல்லை. அப்ப எசேக்கியேல்ட்ட கர்த்தர் சொன்னார், தீர்க்கதரிசன உரை, நான்கு திசையிலும் இருந்து தம்முடைய ஆவியை கர்த்தர் இவர்கள் மேல ஊதட்டுன்னு சொல்லுன்னு சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த போது தேவன் தம்முடைய ஆவியை அவைகள் மேல் ஊதி நடந்தது என்ன? ஆவியை ஊதின போது அவர்கள் எல்லாம் கால் ஊன்றி நிற்க ஆரம்பித்து சேனைகளாய் மாறினது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவி ஊதப்படும் வரைக்கும் செத்த நிலைதான், செத்த நிலைதான். ஆவி ஊதப்படும் வரைக்கும் ஒரு மாற்றம் வரல. சதைகள் இணைஞ்சிருச்சு, சரீரம் இணைஞ்சிருச்சு, எல்லாம் இணைஞ்சிருச்சு, கரெக்ட் தான். இதை வச்சு ஒரு காரியத்தை சாதிக்கலாம்ங்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆவி வேணுமே, உயிர் வேணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவி ஊதப்படும் வரையிலும், ஆவியை ஊதும் வரையிலும் அங்க ஒன்னும் நடக்கல. ஆனா எப்ப ஆவியை ஊதினாரோ அங்க செத்து கிடந்த மாம்சம் கண்மொழிக்க ஆரம்பித்தது, செத்து கிடந்த மாம்சம் பேச ஆரம்பித்தது, செத்து கிடந்த மாம்சம் சுவாசிக்க ஆரம்பித்தது, செத்து கிடந்த மாம்சம் கேட்க ஆரம்பித்தது, செத்து கிடந்த கைகள், செத்து கிடந்த கால்கள் செயல்பட ஆரம்பித்தது. வசனம் சொல்லுகிறது, அவைகள் தேவ சேனையாய் மாறின. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, செயல்படாத என் வாழ்க்கையை செயல்பட வைப்பது தேவ மகிமை, செயல்படாத என் ஜீவியத்தை செயல்பட வைப்பது தேவ மகிமை. நான் திரும்ப சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குயவன் ஒரு மண்பாத்திரத்தை செய்கிறான், அதை செய்து நல்ல வெயிலில் உலர வைக்கிறான். உலர வைத்ததை கொண்டு போய் ஒரு சூளையில் வைத்து நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்புல அது சுட்டு நல்லா வெந்து அதோடைய ரூபம் மாறி, கலர் மாறி, நல்லா அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றாறு போல வரும்போது அதை எடுத்து தன்னுடைய ஷாப்ல கொண்டு அதுக்கு ஒரு விலையை நியமித்து வியாபாரத்துக்கு வைக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் செய்த உடனே அது பிரயோஜனத்துக்கு வராது, செய்த உடனே வராது. அதுக்கு நல்ல ரூபத்தை கொடுத்து நல்ல ஒரு பாத்திரம் மாதிரி மாற்றி இதை செஞ்ச உடனே கொண்டு அடுப்புல வைக்க முடியாது. அதை சூடேற்றணும், அதுக்கு சூடு கொடுக்கணும், அதை சுட்டி எடுக்கணும், அவருடைய மாம்சம் எல்லாம் சாகணும், அந்த மண்ணு சாகணும், அதுக்கு புதிய ரூபம் வரணும். அப்பதான் அதை கொண்டு பயன்படுத்த முடியும் இல்லையா? சில வீட்டில் சில செங்கல்கள் இருக்கும், அவன் சுடாத செங்கல் அப்படிம்பாங்க. பழைய காலத்தில் வீடு கட்டும்போ சுடாத செங்கலை வச்சு வீடு கட்டுவாங்க. அந்த சுடாத செங்கல் மண்ணு தான், அது என்னதான் கட்டி எடுத்தாலும் அதுக்கு அது பேர் என்னதான், மண்ணு தான். அதுக்குள்ள கரையா வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும், அது பெரிய மழை வந்தா கரைஞ்சு போகத்தான் செய்யும். அது சுடாத செங்கல். அதே சேம்பர் கல் அப்படிம்பாங்க. அந்த கல் நல்ல சுடப்பட்ட நம்பர் 1 தரத்தில் இருக்கும். உடைக்கணும் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது, அவ்வளவு உறுதியா இருக்கும். ஆமே, முன்ன காலங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்னைக்கும் ஸ்திரமா என்ன செய்கிறது, நம்ம கண்முன் நிற்குது. நம்ம வீடு கட்டினா 15 வருஷம் 20 வருஷம் தேர்றதே பெரிய விஷயமா இருக்குது, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் வீடு வெளியெல்லாம் டைல்ஸ் ஓட்டுறாங்க. எதுக்குன்னு கொஞ்ச நாளில் இந்த பாறைப்பொடி துருன்னு செஞ்சிடும், போயிரும், அப்படியே செதற ஆரம்பிச்சிடும். அதனால வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல பாறைப்பொடி, மேல அந்த டைல்ஸ், எல்லா பக்கம் டைல்ஸ் ஓட்டி பழகுறாங்க. அப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, என் வாழ்வில் நான் செயல்பட வேண்டுமானால் என் பார்வை, என் கண்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் செயல்பட வேண்டுமானால் என் மேல தேவனுடைய ஆவி ஊதப்படணும். அவர் ஊதிட்டார்னா, தேவனுடைய ஆவி என் மேல ஊதப்படுமானால் செயல்படாத என் சரீரம் செயல்பட ஆரம்பிச்சிடும், செயல்படாத என் அபிஷேகம் செயல்பட ஆரம்பிச்சிடும், செயல்படாத தரிசனம் செயல்பட ஆரம்பிச்சிடும்.
ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் மேலே ஊதணும், உம்முடைய ஆவியை என் மேலே ஊதணும். கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேலே ஊதுவாரானால் செத்து கிடக்கிற இடத்துல நம்மளை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விழுந்து போன இடத்துல திரும்ப உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல தடுமாறி விழுந்தது போல் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நம்மளை தப்புவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் செயல்படுவாராக, ஆண்டவர் செயல்படுவாராக, தம்முடைய ஆவியை கர்த்தர் ஊதுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். மாம்சம் என்ன செய்யும்? ஏன் மாம்சம் உலர வேண்டும்? கர்த்தர் ஏன் மாம்சத்தை உலர வைப்பேன்னு சொன்னார்? இந்த மாம்சம் அப்படி ஆவிக்குரிய வாழ்வில் என்ன செய்கிறது? 3 காரியத்தை சொல்லுகிறேன். நம்பர் 1, மாம்சம் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க விடாது. மாம்சம் சொல்லுங்க, ஆவிக்குரியவைகளை சொல்லுங்க, ஆவிக்குரியவைகளை சிந்திக்க விடாது. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவன் எதைத்தான் சிந்திப்பான்? பேசுங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவன் எதைத்தான் சிந்திப்பான்? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பான். அப்போ மாம்சம் யாருக்குள் பலன் கொள்ளுகிறதோ அவனால் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கவே முடியாது. ஜெபிக்கணும் சிந்திக்க முடியாது, ஆராதிக்கணும் சிந்திக்க முடியாது, கர்த்தரோடு நெருங்கி வாழணும் சிந்திக்க முடியாது, பரிசுத்தத்தை விரும்ப விடாது. ஏன்னா மாம்சம் மேற்கொள்ளுது. மாம்சம் பலனா இருக்கும்போ அது தனக்கு தேவையானவைகளை தான் என்ன செய்கிறது? சிந்திக்கிறது. இல்லையா? என்னதான் சிம்சோன்ட்ட ஆவி வெளிப்பட்டாலும் மாம்சம் தான் பெருசா இருந்துச்சு, மாம்சம் தான் பலன் கொண்டு இருந்தது. அந்த மாம்சம் அவனுக்குள்ள பலன் கொண்டதுனால கர்த்தர் எத்தனை தரம் காப்பாற்றினாலும் திரும்ப 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 அவன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவளிடத்திலேயே போனான். அவள் உன்னுடைய பலன் எங்க, உன் பலன் எங்க, உன் பலன் எங்கன்னு கேட்கிறா. அது கூட அவனுக்கு என்ன செய்யல? புரியல. என் பலனை கேட்கிறாளே, இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் என் பலன் தானே, இதை நான் இழக்க கூடாதுங்கிற சிந்தை யாருக்கு வரல? சிம்சோனுக்கு வரல. அப்ப மாம்சம் பலன் கொள்ளும் போது ஆவிக்குரியவைகளை சிந்திக்க விடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும், கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதணும், மாம்சம் சாகணும். ஆவிக்குரியவளை சிந்திக்க விடாதபடி அது என் நடைகளை மாறி மாறி விகாரப்பட வைக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்துல வாஸ்து பாருங்க, 6ஆம் வசனம். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். கர்த்தர் சொல்ற பரஸ்திரியின் வார்த்தைகளுக்கு தப்பிச்சு ஓடுங்கிறாரு. உலகத்தின் வார்த்தைக்கு தப்பிச்சு ஓடு. ஏன் இந்த உலகத்தின் வார்த்தைக்கு தப்பிச்சு ஓடணும்? இந்த உலகம் என்ன செய்யணும்? 5ஆம் வசனம் சொல்லுது, அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். இந்த பரஸ்திரி என்பதை உலகத்துக்கு அடையாளமாக வைத்து சாலமோன் பேசுகிறார். நீ அவளை பின்பற்றினா, அவளுக்கு பின்ன போனா அவள் வாழ்க்கை சரியில்லை, ஜீவ மார்க்கத்தை சிந்திக்காதபடி உன்னை மாறி மாறி விகாரப்பட வைப்பா, போகாதங்கிறாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்சம் பலன் கொள்ளும்போ மாம்சம் ஆவிக்குரியவளை சிந்திக்க விடாது, ஆராதிக்க விடாது, தேவ பிரசன்னத்தை உணர விடாது. அது மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்க வைக்கும். இயேசு கிறிஸ்து நான் மரிக்க போறேங்கிறாரு, சீசல் சொல்றாங்க. அப்படின்னா அடுத்த தலைவர் யார்? அவர் நான் மரிக்க போறேன், பரலோகம் போக போறேங்கிறார். இவங்களுக்குள்ள சண்டை என்னன்னா, அப்ப இயேசு போனதுக்கு அப்புறம் நம்மள லீடர் யார்? பேதுரு நினைச்சிருப்பார் அடுத்த லீடர் யார் தான்? நம்ம தான். யோவான் நினைச்சிருப்பார் அடுத்த லீடர் நம்ம தான். யூதாஸ் காரியத்துல நினைச்சிருப்பாரு ட்ரெஷரரே நம்ம தான். அப்ப அடுத்த லீடர் யார் தான்?
எல்லாரும் நாம் பெரியவன் நாம் பெரியவன் நாம் பெரியவன் சொல்லும்போது இயேசு சொல்றாரு, ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, இந்த பிள்ளைய போல ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்துக்கு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். தங்களில் யார் பெரியவன் என்று சண்டை போட்டார்கள். இயேசு சொன்னார், நான் ஊழியம் செய்ய வரலப்பா, ஊழியம் கொல்ல வரலப்பா, ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஏதோ இது பிசினஸ் கிடையாது, ஒரு பெரியது கிடையாது, நான் ஊழியம் செய்ய மக்களுக்கு. அப்ப யோசித்து பாருங்க, மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். இயேசு சொன்னாரு, எப்போ ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் பரிசேயரின் புளித்தமாவை குறித்தும் சதுசேயரின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்காருங்கள் இயேசு பிரசங்கம் பண்ணார். அப்ப யோக்கியமா என்ன செஞ்சிருக்கணும், அப்படின்னா என்ன ஆண்டவரேன்னு கேட்டிருக்கணும். இவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா, நம்ம அங்க ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாருல, அங்க எத்தனை கூடை மீதி எடுத்தார்கள்? 5000 புருஷர் சாப்பிடும் போது எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தார்கள்? 12 கூடை மீதி எடுத்தார்கள். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம அந்த 12 கூடை எடுத்து வராதனால இயேசு குத்தி காட்டுறாருன்னு என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க. அதுதான் இயேசு கேட்டார், நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களா? அப்போ மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கவே சொல்லுங்க முடியாது, ஆவிக்குரியவளை யோசிக்கவே முடியாது. சீசர்களே இப்படிதான் இருந்தார்கள். இயேசு பிரசங்கம் பண்ணும்போ சீசர்களே இப்படிதான் புரிந்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் அவர் சொல்லுவ எல்லாத்தையும் தவறாகவே புரிந்து கொண்டார்கள். இந்த கால வேளையில நான் ஏன் மாம்சத்துக்குரியவனா இருக்கக்கூடாது? நான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வேண்டுமானால் நான் மாம்சத்துக்குரியவனா இருக்கக்கூடாது. நான் மாம்சத்துக்குரியவனா இருந்தால் அது என்னை தரையில தள்ளி விட்டுரும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை சிந்தித்து செயல்படுகிறான். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2:14. ஜென்ம ஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக. ஏன் மாம்சத்துக்குரியவனா இருக்கக்கூடாது? ஏன் என் மேல மகிமை வெளியரங்கமாகணும்? ஏன் என் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படணும்னா, ஜென்ம பாவம் உள்ளவனால் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே பேசுங்க, ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே. சிலர்கிட்ட பேசும்போதே நமக்கு ஃபீல் ஆகும், இவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்னு. ஏத்துக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருந்து வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும், பேசிட்டே இருப்போம். அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கும், அந்த பிரசன்னத்தோடு இருக்கும். ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அதுவும் ஈஸியா தெரியும். அந்த ஆள்கிட்ட பேசும்போது நம்ம இருதயம் எம்டியாவே இருக்கும், ஒரு வார்த்தையும் வராது, நம்ம வார்த்தையை உளரும். சிலரை பார்த்திருக்கீங்களா, நீங்க பேசும்போது அவங்களுக்கு கொட்டாய் வரும். நம்ம பேசும்போது எங்கனைக்காவது திரும்புவாவ, எங்கனைக்காவது பாப்பாவ, அப்பதான் தலையை சொறிவாவ. அப்பவே புரிஞ்சுக்கணும், இந்த ஆள்கிட்ட பேசுற சப்ஜெக்ட் போகவே இல்லை. கேட்கிற ஆள் உட்கார்ந்து அமைதியா கேட்கும், புரிந்து கொள்றால் அமைதியா புரிந்து கொள்ளும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஜென்ம பாவம் உள்ளவனால் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவன் சொல்ற வார்த்தைகளை அப்படியே அங்கீகரிக்க முடியாது. ஏன் முடியாது? அவனுக்குள்ள மாம்சம் பலனா இருக்குது. இந்த கால வேளையில ஏன் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படணும்? கொஞ்ச நேரம் வசனங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம் கடைசியில ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த கால வேளையில நம்மளுக்கு கிருபை தருவாராக. ஏன் ஆவிய மேல ஊற்றப்படணும்? நான் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பதற்கு. அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனா அவனை யாராலும் நிதானிக்கவே முடியாது, அவன் ஒரு கோட்பாட்டில் வைக்கவே முடியாது. அவனுடைய ஆவிக்குரிய தரம் வித்தியாசமாயிட்டே இருக்கும். அவன் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறவன். ஒரு இடத்துக்கு போறோமா, அதுல ஆவிக்குரியதை சிந்திக்கணும். ஒரு வசனத்தை கேட்கிறோமா, அதுல எனக்கு என்ன வார்த்தைன்னு சிந்திக்கணும். ஒரு ஜெபத்துல வரும்போது எனக்கு என்ன வார்த்தை யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆவிக்குரியவளை சிந்திக்கணும். என் சிந்தனை ஆவிக்குரியதாய் மாறணும். அதுக்கு தான் என் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊதணும். இந்த காலவேளை என் சிந்தை தேவனுக்கு ஏற்றதாய் மாறட்டும், என் சிந்தை தேவனுக்குரியதாய் மாறட்டும். பிலிப்பியர் இருக்கிறது நிருபம், பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலிப்பியர் இருக்கிறது நிருபம், அவருடைய 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதுல வார்த்தையை பவுல் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2:5 வாசித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது.
யாருடைய சிந்தை எனக்குள் இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை. அப்ப ஏன் என் மேல அவர் ஊதணும்? என் மேல அவர் ஊதுனா என் மாம்சம் செத்துரும், என் மாம்ச சிந்தை செத்துரும். தேவனை விட்டு நீ பிரிய வைக்கிற அந்த மாம்சம் சாகும். என் இருதயம் ஆவிக்குரியவர்களை சிந்திக்க ஆரம்பிக்கும். நான் திரும்ப சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வசனத்தை கேட்கறதுனால மனம் திரும்ப முடியாது. நீங்க பிரசங்கிக்கிறதுனால மனம் திரும்ப முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் மனம் திரும்பல. ஆனா யார் மேலெல்லாம் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினாரோ அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ஏன் அப்படி ஊற்றினார்? ஆமென். ஆவி ஊற்றப்படும் போது நான் கேட்கிற வசனத்துக்கு பலன் வருகிறது, நான் கேட்கிற வசனத்துக்கு பலன் வருகிறது. அதனாலதான் ஏசாயா 11:2 ஒரு வார்த்தை இருக்குது, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி அப்படின்னு இருக்குது. ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி. ஆலோசனைங்கிறது நான் எடுக்கிற தீர்மானம், நான் எடுக்கிற கேட்கிற கவுன்சிலிங், நான் கேட்கிற எல்லாமே. இதை செய்வதற்கு தேவனுடைய பலன் தேவை. அதான் அபிஷேகம். அதை செய்வதற்கு வசனத்தை வாசிக்கிறோம், வாசித்த வசனத்தை செய்வதற்கு அபிஷேகம் தேவை. ஒரு வார்த்தையை கேட்கிறோம், கேட்ட வார்த்தையின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்க தேவ பிரசன்னம் தேவை. அதனாலதான் வசனமும் தேவனுடைய அபிஷேகமும் எங்க இணையுதோ அங்க மிக பெரிய அசைவு வரும். ஏன் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபத்தோட இருங்க, பிரசனத்துக்குள்ள இருங்கன்னு சொல்ல காரணம், நான் பேசுற வசனங்கள் அங்க போய் ரிப்பீட் ஆகணும். ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கமும் பேசுற வசனமும் இணையும் போது உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும். அது அப்போ புரிந்து கொள்ளுங்கள், சும்மா வசனத்தை கேட்பதனால இல்ல. யோவான் சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கனுக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? ஏன் அப்படி சொன்னார்? எவ்வளவுதான் வினோதமாய் ஊதினாலும் செவிட்டு விரியனுக்கு காது என்ன செய்யாது, கேட்காத. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்பல. ஏன் திரும்பல? தேவன் தம்முடைய ஆவியை ஊதல. யார் மேலெல்லாம் தேவன் தம்முடைய ஆவியை ஊதுறாரோ அவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கால வேளையில யோசித்து பாருங்க, நான் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறேனா, மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறேனா? நான் உலகத்துக்குரியவைகளையும் என் தேவைகளை குறித்தும் என் போராட்டங்களை குறித்தும் என்னை குறித்துமே அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இன்னைக்கு தேவை என் புல்லு உலரணும், என் மேல ஒட்டிட்டு இருக்கிற புல்லு உலரணும், அந்த முள்ளு உலரணும். அது உலர்ந்தால்தான் நான் தேவ கிருபையை உணர முடியும். ஆமென். ஒண்ணு, மாம்சம் ஆவிக்குரியவளை சிந்திக்க விடாது. இரண்டாவது, மாம்சம் நம்முடைய பலனை அழிக்கும். மாம்சம் எதை அழிக்கும்? பலன், ஸ்ட்ரென்த் எல்லாம் அழிச்சிரும் மாம்சம். வாஸ்து பாருங்க, 1 கொரிந்தியர் 3 1-3 வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 3 1-3 மேலும் சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவராய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவராய் இருந்து மனுஷ மார்க்கமாய். இந்த சபையை பார்த்து சொல்றாரு, ஏ நீ மாம்சத்துக்குரியவன், பலன் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிருச்சு, ஆனா உனக்கு 4 வயசு பிள்ளைக்குள்ள என்ன புத்தி இருக்குதோ அதுதான் என்ன செய்யுது, இருக்குது. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ஆனா 2 வயசு பிள்ளைக்குள்ள என்ன புத்தி இருக்குதோ அதுதான் இருக்குது. பலன் இல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்டு வயசாக வருஷங்கள் கூட எது கூடணும்? பலன் கூடணும். அப்ப மாம்சம் என்னை பலவீனப்படுத்தும், பலன் கொள்ள விடாது. அதான் கத்த சொல்ல, தம்முடைய ஆவியை ஊதணும். ஏன்னா ஊதலன்னா என் புத்தி குழந்தைத்தனமா இருக்கும், என் பேச்சு குழந்தைத்தனமா இருக்கும். பவுல் சொல்றார், நான் குழந்தைத்தனங்களை ஒழித்து விட்டு இப்போது புருஷரா இருக்கிறேன். சபை புருஷன் ஆகணும், சபை வளரணும், ஆவிக்குரியவன் வளரணும், நான் குழந்தையா இருக்க கூடாது. அதுக்குத்தான் சொல்றாரு 3 காரியம் சொல்றாரு: பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள். மற்ற 2 விடுங்க, ரொம்ப முக்கியமானது வாக்குவாதங்கள்.
அப்போ மாம்சத்துக்குரியவன் அப்படின்னா எதுல வெளிப்படுது? வாக்குவாதத்துல வெளிப்படுது. வாக்குவாதத்துல. பொறாம வெளியே தெரியாது. பொறாம வெளியே தெரியாது. பேதகங்கிறது பிரிந்திருக்கிற கொள்கைகள். நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஏகப்பட்ட கட்சி இருக்கு தமிழ்நாட்டில். என்னென்ன கட்சி இருக்குன்னு என்ன செய்யல தெரியல. அவ்வளோ கட்சி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிக்கும். அதுவும் வெளியே பெரிய அளவுக்கு என்ன செய்யாது, தெரியாது இல்லையா? யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். இன்னார் தான் ஓட்டு போட என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சிலர் கொடி பிடிக்கிறதுலாம் ஒரு கட்சிக்கா இருக்கும், ஓட்டு போடுறதெல்லாம் வேற கட்சிக்கா இருக்கும். ஓட்டு போடுறது கட்சி யாருக்கு தெரியாது, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வாக்குவாதம் வெளியே தெரியும். வாக்குவாதம். நான் மாம்சத்துக்குரியவன் பலன் இல்லாம போக காரணம் வாக்குவாதங்கள். வாக்குவாதம் எங்கெல்லாம் பெருகிச்சோ அங்க பலவீனம் பெருகிச்சு. சொல்லட்டுமா? ஆபிரகாம் லோத்துவும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் சொல்றார், வாக்குவாதம் வேண்டாம், போக நான் கிளம்பிரு. வாக்குவாதத்தின் விளைவு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். நடந்தது என்ன? லோத்தின் வாழ்க்கை முழுவதும் அழிந்தது வாக்குவாதத்துல இல்லையா? வாக்குவாதம் ஆபத்து. கோராகு என்கிற கூட்டங்கள் மோசேக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆரோனுடைய விஷயத்துல என்ன நடந்தது? பூமி பிளந்து அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டது. அன்னைக்கு வாக்குவாதம் அழிவை கொண்டு வந்தது. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, ரெண்டு பேருக்கும். விளைவு பர்னபாவும் பவுலும் பிரிந்தார்கள். மிகப்பெரிய ஊழியர்கள் ரெண்டு பேர் பிரிந்து போக காரணமே வாக்குவாதத்தினால. பயங்கரம் இல்ல? ஆதி காலத்து சபையில, சபை கட்டுவதில் பவுலும் பர்னபாவும் அவ்வளவு இணைஞ்சிருந்தார்கள். முதல் மிஷனரி பயணத்தில் பவுலும் பர்னபாவும் சேர்ந்து சாதித்தவைகள் அநேகம். ஆனா ஒரு கட்டத்துல வாக்குவாதங்கள் ரெண்டு பேரை பிரிச்சிருச்ச. அடுத்து பாருங்க, சாராளுக்கும் சாராளுடைய பிள்ளை அந்த ஆகார் குடும்பத்துக்கும் இடையில வந்த சின்ன பிரச்சனை வாக்குவாதமாகி, அந்த வாக்குவாதம் அந்த ரெண்டு குடும்பத்தையே ரெண்டா என்ன செஞ்சது, பிரிச்சு வெளியே கொண்டு போச்சு. அப்போ எங்கெல்லாம் வாக்குவாதங்கள் வந்ததோ அங்கெல்லாம் பிரிவினைகள் வந்தது. வாக்குவாதங்கள் நம்மை பலவீனப்படுத்தும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, வாக்குவாதம் என்னை என்னப்படுத்தும்? சொல்லுங்க, வாக்குவாதம் என்னை. பெற்றோரோட வாக்குவாதம் பண்றது பெரிய விஷயம் அல்ல. நமக்கு திறமை நிறைய இருக்கு, நிறைய வார்த்தைகளை போட்டு பேசுறது மேட்டர் அல்ல. ஆனால் அவைகள் நம்மை பலவீனப்படுத்தும். கணவன் மனைவியோடு வாக்குவாதம் பண்றது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவைகள் குடும்பத்தை பலவீனப்படுத்தும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பலவீனர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் சொல்ற ரோமர் 13 அதிகாரம் 12-13 வசனம் சொல்லுது, வாக்குவாதங்கள் இருளின் சுபாவம் என்று. வாக்குவாதம் இருளுக்குரியவைகள். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரியது வாக்குவாதம் அல்ல. இயேசு கிறிஸ்து குறித்து வசனம் சொல்லுது, அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. அவருக்கு செய்ய வாய்ப்பு இருந்தது. அவர் எந்த நீதி கேடும் செய்யாதவர், எந்த அநீதியும் செய்யாதவர். அவர் வாக்குவாதம் பண்ணிருக்கலாம், எனக்கு யாரை கேட்டு தொட்ட கேட்டிருந்திருக்கலாம். ஆனா அடிக்கப்படும் ஆட்டை போல் அமைதியா இருந்தார், வாக்குவாதம் செய்யவில்லை. பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இப்படி எழுதி கொடுக்கிறார், தீமோத்தேயுவே, வாக்குவாதம் மாத்திரம் செய்யாத, வாக்குவாதம் மட்டும் போயிடாத, உன்னோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாயிரு எழுதுகிறார். ஏனால் பவுல் அப்படி ஒரு வாக்குவாதத்தினால் ஒரு தேவ மனுஷனை இழந்தவர் பவுல். அதனால எழுதும்போது எழுதுறார் தீமோத்தேயுவுக்கு, நான் செஞ்ச தவற நீ செஞ்சிராத, வாக்குவாதம் பண்ணாத, விட்டு கொடுத்துரு. எந்த மனுஷன் நிமித்தம் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதம் வந்ததோ பவுலே எழுதுறாரு, அந்த மனுஷன் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனமானவன் என்று. மார்க் என்கிற ஒருத்தனை கூட்டிட்டு போகணும், பவுல் சொல்றாரு கூட்டு போக கூடாதுங்கிறார், பர்னபா சொல்றாரு கூட்டு போவோங்கிறார். இந்த ரெண்டு விஷயத்துல சண்டை வந்துருச்சு. பவுல் பர்னபா மார்க்கோ கூட்டிட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, பவுல் சீலாவை கூட்டிட்டு வேற பக்கம் போயிட்டாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, சாகும் போது மார்க் எனக்கு ஊழியத்துல பிரயோஜனமானவன், மார்க் ஊழியத்துல ரொம்ப முக்கியமானவன். அப்போ அதான் தெளிவா எழுதுறாரு, நீ வாக்குவாதத்துல போயிடாத, நல்ல ஊழியர்களை இழப்ப, நல்ல ஐக்கியத்தை இழந்துருவ. அப்போ வாக்குவாதங்கள் எவ்வளவு பெரிய தோல்வியை உண்டாக்குது பாருங்க. பவுல் வாழ்க்கையவே அசைச்சது வாக்குவாதங்கள். அதெல்லாம் பவுல் தன்னோடு இருக்கிறவரோடு வாக்குவாதம் பண்ணவே இல்லை. பரிசேயரோட பண்ணார், சதுசேயரோட பண்ணார், யூதர்களோட பண்ணார். ஆனா தன்னோடு நெருக்கமானவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடவே இல்லை, ஸ்டாப் பண்ணார். கால வேளையில நான் மாம்சத்துக்குரியவன் என்பதற்கு அடையாளமே வாக்குவாதங்கள். நமக்குள்ள இருக்கிற வாக்குவாதம் எப்பெல்லாம் பெருகுதோ, நான் பெரியவன் என்பதை நிரூபிப்பதின் விளைவே வாக்குவாதங்கள்.
நான் சொல்றது கரெக்ட் என்பதை நிரூபிப்பதின் விளைவே வாக்குவாதங்கள். குடும்பங்கள் எழும்புற வாக்குவாதங்கள், சபையில் எழும்புற வாக்குவாதங்கள், சமுதாயத்தில் வர்ற வாக்குவாதங்கள், இவைகள் எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? பலவீனத்துல கொண்டு போய். இந்த கால வேளையில நாம் சேர்ந்திருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் பலவீனப்படுவதை கர்த்தர் எதிர்பார்க்கல. நான் பலவீனப்பட்டு போவதை கர்த்தர் எதிர்பார்க்கல. எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் நியாயம் இருக்கக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் நியாயத்தை தேடவும் கூடாது. அப்படி நீங்க தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்ற, நீ குழந்தை, நீ வளரவே இல்லைங்கிறார். வளரவே இல்லை. எல்லாத்துக்கும் வாக்குவாதம் இழுக்கக்கூடாது. நான் போக வேண்டிய பாதையில் கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதிலை தேடினால் கண்டிப்பா தோத்து போவீர்கள். எல்லாத்துக்கும் பதில் தேடக்கூடாது. எல்லாத்துக்கும் நூலுக்கும் பதில் வேணும் நினைக்க கூடாது. நம்ம நினைக்க தப்பு அதான். எல்லாத்துக்கும் பதில் வரணும். யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை திருப்பி கேட்டு அவங்க இருந்து பதிலை வாங்காம மனசு என்ன செய்யாது, ஆறாது. நம்மளை பார்த்து இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்களே, அதை கேட்டு தீரன்னு நினைக்கிறோம். தப்பு. நீங்க கேட்கிற அத்தனை வார்த்தைகளுக்கும் பதிலை தேடின தப்பு. அதனாலதான் சாலமன் சொல்றாரு, எல்லாரும் சொல்றீங்க கேட்காத, அவன் உன்னை தூசிக்கிற சத்தத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கும் நீனு இல்லையா? எல்லாரும் அவன் என்ன சொன்னாவ, என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்காவ, என்ன பத்தி சொன்னாவல, இப்படியே கேட்டுட்டு இருந்தா அவன் தூசிக்கிறது கூட என்ன செய்யுமா? பேசுறது 1000 பேசட்டும், நம்மளை குறித்து நோக்கம் நமக்கு இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அப்போ வாக்குவாதம் என்னை பலவீனப்படுத்துகிறது. அதனால தான் இயேசு அவர்கள் மேல் ஊதினார். சீசர்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்தது. யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம். ஒருத்தன் சண்டை போட்டு இருக்கிறான், யார் பெரியவன். ஒவ்வொருத்தரும் தன் திறமையை நிரூபிக்க போராடுகிறான் இல்லையா? பேதுரு, யாக்கோபு, யோவானாவது மீனவர்கள் உள்ள படிச்சாலும் உட்கார்ந்திருக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் கலெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார், மத்தேயு, பெரிய படிப்பாளி அவர். அப்பவே இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவர் உள்ள உட்கார்ந்திருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? யூதாஸ் காரியத்து மொத்த வரவு செலவு கணக்கையும் கரெக்டா சப்மிட் பண்ற ஆளு, அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? அப்ப பெரிய ஆட்கள்லாம் உள்ள உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, இல்ல சிறு பிள்ளைய போல என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். ஒரு சிறு பிள்ளையோடு ஒப்பிட்டு பேசினார் சீசர்களை. இந்த சின்ன பிள்ளை நான் கூப்பிட்டோன்னே ஓடிய மடியில் உட்காந்துக்குச்சு பார்த்தீங்களா, இதே போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்துக்கு நீ வரமாட்டேன்னார். பெரியவன் ரெண்டாவது பரலோகத்துக்கு வரமாட்டேன்னார். அப்போ வாக்குவாதம் பண்ணுகிறவன் எங்கே போவதில்லை, பரலோகம் போக முடியாது. வாக்குவாதங்கள் பூமியில நிறுத்தி வைத்துறோம் இந்த கால வேளையில. இதெல்லாம் என்னால் நிறுத்த முடியுமானா முடியாது. அதற்குத்தான் தேவன் தம்முடைய ஆவியை ஊதுகிறார். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க, நீ சண்டையே போடக்கூடாது தீர்மானம் எடுத்து பாருங்க. வீட்டு வாசலுக்கு போகும்னு என்ன வரும்? இன்னைக்கு வந்து ஊக்கமா ஜோம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னிலிருந்து சண்டையே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. நான் 100 சொல்றேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பயங்கர சண்டை வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? நடக்காது. அப்ப எப்ப மாறும்? தேவன் தம்முடைய ஆவியை ஊதும் போது. தேவன் தம்முடைய ஆவியை எப்ப நம்ம ஊதுறாரோ அப்பதான் வாக்குவாதம் அல்ல நிறுத்துவோம். நம் பக்கம் நியாயமே இருந்தாலும் அமைதியாகும். நம் பக்கம் 1000 காரியங்கள் சாதகமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன் இது எங்கிருந்து வருது? ஆவியை ஊதும் போது ஆவி சொல்லும், இல்லை இப்ப நீ சண்டை போடாத, இப்ப வாக்குவாதம் பண்ணாத, இப்ப நீ பேசாத, சைலண்டாரு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், அமைதியா இருக்கிற முட்டாளும் கிடையாது, பேசுறவன் ஞானியும் கிடையாது. பேசுறவனுக்கு அவன் ஞானின்னு தோணும், அமைதியா இருக்கிறவனு பார்த்தா முட்டாளும் தோணும். ரெண்டும் தப்பு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறியணும் இந்த கால வேளையில. அப்ப மகிமை ஏன் வெளியரங்கமாகணும் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற வாக்குவாதம் என்கிற புல் அது உலரணும். அது உலருவதற்கு மகிமை தேவை. கடைசியா ஒன்று சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மாம்சம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த பாயிண்ட் எல்லாரும் கவனிக்கணும். தேவன் என்மேல் வைத்த பிரியத்தை அழிக்கும். தேவன் என்மேல் வைத்த பிரியத்தை என்ன செய்யும்? ஏன் மாம்சம் உலரணும்னா ஆபத்து. மாம்சம் கர்த்தர் என் மேல வச்ச பாசத்தை என்ன செஞ்சு விட்டுரும்? மாம்சம் அழிச்சு விட்டுரும். பயங்கரமானது.
மாம்சத்தை மட்டும் கொஞ்சம் வாழ விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, மாம்சத்தை மட்டும் கொஞ்சம் இஷ்டத்துக்கு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கோபம், சண்டை, பொறாமை, வாக்குவாதம் இப்படியே வாழ்க்கை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. தேவனுக்குரியதை சிந்திக்காமல் மாம்சத்துக்குரியவளை சிந்திச்சு உலகத்துக்குரியதை சிந்திச்சு உலகம் 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 உலகம்னு ஓடிட்டே இருந்து வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம மேல வச்ச பாசத்தை என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். பயங்கரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாஸ்து பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது யாரையா? இவர்கள். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து பாருங்க. இவர்கள் எல்லாரும் செங்கடல் வழியாய் கடந்து வந்தவர்கள். 2ஆம் வசனத்துல பாருங்க, சமுத்திரத்தை கடப்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் கடந்து வந்தார்கள். 3ஆம் வசனம், ஒரே போஜனத்தை புசித்தார்கள். 4ஆம் வசனம், ஞான பானத்தை குடித்தார்கள், கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இப்படி எல்லாம் செய்தார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் மேல் கர்த்தர் என்னவா இருக்கல. அதான் சொன்னேன், மாம்சம் தேவன் என் மேல் வைத்த பாசத்தை அழிச்சு விட்டுரும். ஏன்? 6ஆம் வசனம், அவர்களை இச்சித்தது போல. அவ்வளவுதான். அவர்கள் விழுந்து போக காரணம் இச்சை. அவர்கிட்ட இருந்த மாம்சமே இச்சை தான். அவர்கள் இச்சித்தது போல. அப்ப அவர்கள் மேல் ஏன் தேவன் பிரியமா இருக்கவில்லை? அவர்கள் இச்சித்தார்கள். தண்ணி வேணுமா? இச்சித்தார்கள். சாப்பாடு வேணுமா? இச்சித்தார்கள். மாம்சம் வேணுமா? இச்சித்தார்கள். எல்லாத்திலுமே என்ன வந்துச்சு? இச்சை வந்தது. மீதியான ஸ்திரீகளை கண்டபோது இச்சித்தார்கள். இச்சை. இந்த இச்சை அவர்களுக்குள் போராட என்ன நடந்தது? தேவன் அவர்கள் மேல் வைத்த தன்னுடைய பாசத்தையே அழித்தார். ஒரு வசந்த வாஸ்து பாருங்க, என்னாகும் புஸ்தகம், என்னாகமத்துக்கு வாங்க. ஒரு வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 64வது வசனம். ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. பயங்கரமான ஒரு வார்த்தை. என்னாகமம் 26:64. என்னாகும் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு ஜனக்கூட்டத்தை எண்ணும்படி சொன்னார். அன்னைக்கு கோத்திரமாக எண்ணி கணக்கெடுத்தார்கள். இப்ப 26ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் எண்ணும்படி சொன்னார். இதுக்கு இடையில 40 வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் முடிய போகுது? எத்தனை வருஷம்? 1ஆம் அதிகாரத்துக்கும் 26ஆம் அதிகாரத்துக்கு இடையில எத்தனை வருஷம் போயிருச்சு? 40 வருஷம் போயிருச்சு. 40 வருஷம் கழிச்சு ஜனத்தை எண்ணுங்கிறார். என்ன சொன்னா 64ஆம் வசனம் சொல்லுது, எப்ப 1ஆம் அதிகாரத்துல எண்ணும் போது இருந்த ஒருத்தர் கூட உயிரோடு இல்ல. கர்த்தர் சொன்னார்ல, 20 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் இந்த மண்ணுல விழுவ வனாந்திரத்தை சாவன்னு சொன்னார்ல. அப்படி சொன்ன அத்தனை பேர் செத்து போனார்கள். உயிரோடு இருக்கிறது 3 பேர் தான். 1 மோசே, 2 யோசுவா, காலேப். மோசேட்ட அதையும் சொல்லிட்டாரு, நீயும் போக மாட்ட, உன்னையும் கொன்றுவேன்ட்டார். ஆக மொத்தம் மோசே உள்ள போக முடியாது. எண்ணப்பட்டவர்கள் மீதியா இருந்தது 3 பேர் தான். எல்லாரும் செத்து போனார்கள். இப்ப இருக்கிறது யாரு? 40 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசு கீழே இருந்தவங்க. அவர்கள் தான் இப்ப வளர்ந்து 40 வயசு 50 வயசுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இச்சை எங்க கொண்டு நிப்பாட்டுச்சுன்னா, தேவன் எண்ணும் போது இருந்த ஒருத்தரை கூட இச்சை விட்டு வைக்கல. கடைசி பிழையாமின் சம்பவம் வரைக்கும் அழிஞ்சிட்டே இருந்தாங்க இல்லையா? 25ஆம் அதிகாரத்துல பாருங்க, 25ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வாதையால் செத்தவர்கள் கடைசி ஒரு மரணம் 24,000 பேர் ஒரே வாதையில. அன்னைக்கு பிள்ளையாம் சொன்ன ஆலோசனையை கேட்டு பாலாக்கு ராஜா பெண்களை அனுப்பினான். அவரிடத்தில் வேசித்தனம் பண்ணினார்கள். கிட்டத்தட்ட 24,000 பேர் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான். இப்ப எண்ணி பாருங்கிறார். எண்ணி பார்த்தா காணோம். அங்கிருந்து புறப்பட்ட ஒருத்தனையும் காணோம். அப்ப இச்சை அழிச்சிரும். தேவனுடைய கோபத்துக்குள்ளாக்கிறோம் இச்சை. தேவன் நம்ம வைத்திருக்க அன்பையே அழிக்க கூடியது எது? இச்சை. அதான் கர்த்தர் சொல்றாரு, எரிச்சிரு, ஆவி உன் மேல ஊதட்டும்.
ஆவி மேல ஊதுனாதான் இதை ஜெயிக்க முடியும். ஆவி மேல ஊதல, இச்சையின் ஆவி நம்மளை மேற்கொள்ளுமானால் கண்டிப்பா தேவன் நம்ம வைத்த அன்பு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிருமே, அழிஞ்சு போயிருமே. இவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. அவர்களில் பிரியமா இருக்கல, பிரியமா இருக்கல. இச்சை பயங்கர மோசமானது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இச்சை கோபாக்கினின் பிள்ளையாய் மாற்றிவிட்டது. எபேசியர் 2:3 வாசிங்க. மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிற இச்சை உள்ளவனை பார்த்து வேதம் சொல்லுது, அவன் கோபாக்கினையின் பிள்ளை. என்ன பிள்ளை? கோபாக்கினையின் பிள்ளை, அழிவுக்கென்று வைக்கப்பட்ட பிள்ளை. இந்த கால வேளையில என்னை ஒட்டி கொண்டிருக்கிற இச்சை விலகணும், இச்சை விலகணும். இது 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 இருந்தா தான் முடியும் நினைக்கிற எல்லாமே இச்சை தான். இது இருந்தா தான், இந்த பொருள் இருந்தா தான் முடியும், இந்த சாப்பாடு இருந்தா தான் முடியும், இந்த ட்ரெஸ் இருந்தா தான் முடியும், இந்த வீடு இருந்தா தான் முடியும், இந்த பைக் வாங்கினதான் முடியும், இது இருந்தா தான் என் வாழ்க்கை, இது இல்லைன்னா இப்படிதான் இருப்பேன், அழுவேன், புலம்புவேன் அப்படின்னு சொல்ற அனைத்து எதுதான்? இச்சை தான், இச்சை தான். அப்ப இந்த இச்சை என்ன செய்யும்? கோபாக்கினையின் பிள்ளையாய் மாற்றி போடும். கர்த்தர் சொல்றார், இல்ல, மகிமை வெளியரங்கமாகணும், இந்த மாம்சம் எல்லாம் உலரணும், உலரணும். இந்த மாம்சத்தை உலர விடலன்னு இது கோபாக்கினின் பிள்ளையாய் மாற்றி விட்டுரும். இது ஆத்துமாவை அழிச்சிரும், என் ஆவியை அழிச்சிரும், எனக்கும் தேவனுக்குள்ள உறவையே என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணுமே தவிர கோபாக்கினின் பிள்ளையா? அதனால எப்பவுமே ஆண்டுட்டு அடம் பிடிக்க கூடாது. எனக்கு அடம் பிடிச்சு தந்தே தீரும் என்ன செய்யக்கூடாது, செஞ்சே சாதிச்சே தீரணும்னு நினைக்க கூடாது. ஒரு காலங்களில் ஆரம்ப ஊழியங்கள்ல அந்த ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது, சாதிச்சே ஆகணும்னு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கற்றுக் கொடுக்க நடத்துற பாதையில ஓடிரணும். நான் நினைச்சதை சாதிக்க பிரயாசப்படக்கூடாது, நான் யோசித்ததை சாதிக்க பிரயாசப்படக்கூடாது. எப்படி ஓடுதோ அப்படி என்ன செஞ்சிடணும்? ஓடிரணும், ஓடிரணும். ஏன்னா நான் சாதிக்கணும், எனக்குரியது நான் பெற்றே ஆகணும், நான் அடைஞ்சே தீரணும் நினைக்கிறது இச்சை. அதுக்குத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கேள், கர்த்தர்ட்ட போய் கேள், ஆண்டவரே நான் விரும்புறேன், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாரும். இந்த ஜெபமெல்லாம் எப்ப வரும் தெரியுமா? என் இச்சை அழியும் போது. உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் சொல்ற வசனம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ மாம்சம் எனக்குள் மேற்கொள்ளும் போது ஆவிக்குரியவளை சிந்திக்க விடல. மாம்சம் எனக்குள் மேற்கொண்டதுனால வாக்குவாதம் வந்தது, அந்த வாக்குவாதம் என்னை பலவீனப்படுத்தினது. மாம்சம் என்னை மேற்கொண்ட போய் இச்சை வந்தது, அந்த இச்சை தேவன் என் மேல் வைத்த அன்பையை அழிக்குது, அழிக்குது. இப்ப ஏசாயா 40 சொல்றாரு, கர்த்தரின் ஆவி அவைகள் மேல் ஊதும் போது புல் உலரும், பூ உதிரும், ஜனமே புல், ஜனமே புல். இந்த கால வேளையில தெய்வ சமூகத்தில் நிற்கிறேன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன்னா புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மாம்சம் எனக்கு வேண்டாம். நான் தரையில விழக்கூடாது என்றால் என் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊதணும். நான் தரையில விழுந்து போகக்கூடாது, தேவ பிரசன்னத்தில் எழும்புவதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊதணும். அவர் தம்முடைய ஆவியை நம்ம மேல் ஊதுவாரானால் நிச்சயமாய் நம்மை பலவீனப்படுத்துகிற தேவையில்லாத சிந்தனைகள், நம்மளை பலவீனப்படுத்துகிற வாக்குவாதங்கள், நம்மை பலவீனப்படுத்துகிற இச்சைகளுக்கு நம்மளை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களை மனதில் வைத்து கொண்டு ஜெபியுங்கள். ஆமே, என் மேல உங்க ஆவியை ஊதுங்க ஆண்டவரே, என் மேல உங்க ஆவியை ஊதுங்க. கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும் ஆண்டவரே. நான் மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, நான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? நான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஆவிக்குரியவளை சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, உலகத்துக்குரியவைகளை அல்ல, தேவனுக்குரியவைகளை சிந்திக்கணும். ஹல்லேலூயா. என் சிந்தை தேவனுக்குரியதாய் மாறணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாருங்க, கிருபை தாருங்க. கேளுங்க பார்க்கலாம். என் சிந்தை தேவனுக்குரியதாய் மாறணும். மனசு மாம்சம் விரும்பினதே அல்ல, தேவன் விரும்பினதை நான் செய்யணும். ஜோமனுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜோமனுங்க. என் மனசு விரும்பினது அல்ல, என் சிந்தை விரும்பினது அல்ல, தேவன் விரும்பினதை என் வாழ்க்கையில் கட்டமைக்க கர்த்தர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. அதரபலவ ஷக்கமனமதர உடபலவ ரேக துடபலவ உடியாதரா கமனம ஷக்கமனத ரேகத்துனாதரா. கேளுங்க ஆண்டவர்ட்ட, நான் பலவீனப்பட்டது போதும். வாக்குவாதங்கள் பலவீனப்படுத்துகிறது, வாக்குவாதங்கள் பலவீனனாய் மாற்றுகிறது. நான் இடுகிற வாக்குவாதங்கள், நான் சொல்லுகிற வாக்குவாதங்கள், நான் பேசுகிற வார்த்தைகள் பலவீனப்படுத்துகிறது. இந்த காலவேளை ஜெபம் பண்ணுங்க. என்னை பலவீனப்படுத்துகிற வாக்குவாதங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஜெபிங்க பார்க்கலாம். அந்த வாக்குவாதங்கள் என்னை பலவீனப்படுத்த கூடாது. ஆதாரமாலா துடமானாதாரா ஜோமனுங்க பார்க்கலாம். ஆமே, நான் பேசுற வார்த்தைகள் என்னை பலவீனப்படுத்துகிறது. ஜோமனுங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். நான் மாம்சத்துக்குரியவனாய் அல்ல, ஆவிக்குரியவனாய் கர்த்தர் மாற்றுவாராக, ஆவிக்குரியவனாய் கர்த்தர் நிறுத்துவாராக, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கர்த்தர்ட்ட போராடி ஜெபம் பண்ணுங்க. என்னை ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றும் தகப்பனே. கேளுங்க ஆண்டவர்ட்ட, என்னை ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றும் ஆண்டவரே. இச்சை வேண்டாம். தேவன் நம்ம வச்ச அன்பையே அழிச்சிரும், தேவன் நம்ம வச்ச பாசத்தை அழிச்சிரும். ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த இச்சை வேண்டாம்ப்பா. இச்சையின் ஆவிகள் என்னை விட்டு மாறட்ட ஆண்டவரே. ஜெபம் பார்க்கலாம். இச்சை வேண்டாம்ப்பா. உலகத்தின் மேல் உள்ள இச்சை, பாவத்தின் மேல் உள்ள இச்சை, ஆமென், நான் விரும்பின காரியங்கள் மேல் இச்சை வேண்டாம். ஏன்னா இச்சை தேவனுடைய அன்பை அழிச்சிரும். அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. இச்சையினால அவர்கள் பிரியமாய் இருந்தது இல்லை. இச்சையினால தேவன் அவர்களை நேசிக்கல, இச்சையினால தேவன் அவர்கள் மேல் அன்பு வைக்கல. இச்சையினால ஆண்டவர் இறங்குங்க. ஜெபம் பார்க்கலாம். கர்த்தர் இறங்குங்க. ஆதாரபாலபா ரிகாமானமாதாரா உடபாலபா ரியாந்தாரா ரேக துடபாலபாதாரா. ஜெபம் பார்க்கலாம். கர்த்தர் இறங்கட்டும். ராகாபாலா ஆதாராமா. ஆண்டவர் இறங்கட்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவாராக. ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால பலவீனப்பட்டது போதும், என் ஆவியில பலவீனப்பட்டது போதும், என் ஆத்துமாவில பலவீனப்பட்டது போதும். செயல்படாத என் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊதுவாராக. இந்த கால வேளையில் செயல்படாத எங்க மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊதுவாராக. செயல்படாத என் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊதுவாராக. செயல்படாத ஆத்துமாவின் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதுவாராக. என்னை பிரகாசிக்க விடாத என் மேல உங்க ஆவியை ஊற்றுவீராக. கர்த்தரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். அவர் ஊதும் போது புல் உலரும். கர்த்தரை துதியுங்க. இந்த கால வேளையில் எல்லா புல் உலரட்டும். என்னை பலவீனப்படுத்தின தேவையில்லாத சிந்தை, பலவீனப்படுத்தின இச்சை, பலவீனப்படுத்தின வாக்குவாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் அவைகள் மேலெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதுவாராக.
ஊதுவாராக ஊதுவாராக. கபாலபாதாரா அதரமன மரியாந்தரே கர்த்தர் தம்முடைய ஆவியை எங்க மேல ஊதுவாராக. ஷாகாதாராமா உடவாலவா ஷாகாபாலபாதாரா ஜோமனங்க கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதட்டும். நான் இனி பலவீனப்படக்கூடாது, இனி தரையில விழக்கூடாது, தரையில விழுந்து போகக்கூடாது. கர்த்தர் ஜோமனங்க கர்த்தர் ஜோமனங்க நான் தரையில விழுந்து போகக்கூடாது. கர்த்தர் தம்முடைய ஆவியை எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஷாதாராபாலபா ரிகாமானமாதாரா உடவாலபௌடியாந்தரா ரேகதுடாதரா ரிகாபாலபௌடியாந்தரே ஆச்சரபாலபா ரிகதுடாதரா ரகமனமௌடியாந்தரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அந்த கால வேளையில எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய ஆவியை கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல வருஷிக்க பண்ணட்டுமே, வருஷிக்க பண்ணட்டுமே, வருஷிக்க பண்ணட்டுமே. கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல வருஷிக்க பண்ணட்டுமே. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால தேவன் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊதுவாராக. இந்த கால வேளையில இந்த கால வேளையில கர்த்தர் எங்களை நிரப்புங்க, கர்த்தர் எங்களை மூடுங்க. மகிமை வெளியரங்கமாகட்டும், மகிமை வெளியரங்கமாகட்டும். அது மாம்சத்தை அழிச்சிடும், மாம்சத்தை சாகடிக்கும், எங்களை ஆவிக்குரியவனாய் மாற்றும், ஆவிக்குரியவனாய் நிலைநிறுத்தும். ஜெபம் பார்க்கலாம். எங்களை ஆவிக்குரியவர்களாக கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. ஷாமாலா ஹதாராமா ஔடபாலா ஹதேரே அத்தராதர கத்துடாதரா. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எங்களை ஆவிக்குரியவர்களாக கர்த்தர் நிறுத்துவீராக, நிறுத்துவீராக. நல்ல ஜெபிப்போமா, நல்ல ஜெபிப்போமா, நல்ல ஜெபிப்போமா. ரமணஹதரா அதரபலபௌடியாந்தரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இந்த கால வேளையில? ஓ ராகமன மரியாந்தரா. ஆண்டவர் ஆண்டவர் உதவி செய்வாராக, ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊதட்டும், நம்ம மேல ஊதட்டும். உலர்ந்த எலும்புகள் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றின போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பலன் அடைந்தது, பலன் அடைந்தது, பலன் அடைந்தது. இந்த கால வேளையில் கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவாராக. ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன். ரிகமனமா அதரவலவா ரிகமனஹதுடா அதரவௌடியாந்தரா. ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், பரிசுத்த ஆவியின் பலன். கேளுங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவாராக, பலன் தருவாராக. ரகமன மரியாந்தரா அதரவலவா ரிகமன மரியாந்தரா ரேகதுடாதரா. ஒரு பலன் வருவதாக. ஷாகாதாராமா ரேஹதாராபாலபௌடியாந்தரா. பலன் வருவதாக, பலன் வருவதாக, பலன் வருவதாக. ரஹதாரா அதரபலபௌடியாந்தரா. கர்த்தர் தம்முடைய பலனை தருவாராக, தருவாராக, தருவாராக. ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். தேவனுடைய பலன் இறங்கி வருவதாக. தேவ பலன் இறங்கி வருவதாக. நான் மாம்சத்துக்குரியவனாய் அல்ல, நான் விழுந்து போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாது, நான் தரையில விழுந்து போகக்கூடாது. கர்த்தாவே பலப்படுத்துங்க, விழுந்து போகக்கூடாது, பலப்படுத்துங்க, விழுந்து போகக்கூடாது. எங்களை தெய்வம் பலப்படுத்துங்கப்பா. கபாலவா ஷகமனமதரா ரேகதரவலபௌடியாந்தரா அதரகனதரக துடவலபௌடியாந்தரா. அவருடைய அன்பை நம்ம இழந்துடக்கூடாது, அவருடைய அன்பையே இழந்துடக்கூடாது. மாம்சம் அவருடைய அன்பை இழக்க வச்சிருமே, அவருடைய பிரியத்தை இழக்க வச்சிருமே. ஜெபம்னுங்க. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்க, கிருபை தாருங்க. தேவனுடைய அன்பை இழக்க வச்சிருமே, கிருபை தாங்க. உம்முடைய அன்பை இழந்துடக்கூடாது, அன்பை இழந்துடக்கூடாது. தேவனுடைய அன்பை இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் தேவன் என் மேல் வைத்த அன்பை இழந்துடக்கூடாது. இச்சையின் ஆவிகளுக்கு எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடி எங்களை விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. பொல்லாங்கானவைகளை இச்சித்தரக்கூடாது, தேவையில்லாதவர்களை இச்சித்து விழுந்துடக்கூடாது.
எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. தேவனுடைய அன்பை இழந்துடக்கூடாது, தேவனுடைய அன்பை இழந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, நான் தேவனுடைய அன்பை மட்டும் இழந்துடவே கூடாது. ஆண்டவரே என் மேல ஊதுங்கப்பா, என் மேல உங்க ஆவியை ஊதுங்க ஆண்டவரே. உங்க அன்பை இழந்து போகாதபடி பலன் கொள்ளுகிற என் மாம்சத்தின் மேல உங்க ஆவியை ஊதுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை இழந்து போகாதபடி எங்க மேல கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித வணைந்து கொள்ள, என்னையும் அவ்வித வணைந்து கொள்ளும். வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித வணை கொள்ளுமே, என்னையும் அவ்வித பாத்தீர் வணைந்து கொள்ள. கரம் உயர்த்தி கேளுங்க, உங்க அன்பை நான் இழந்துடக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுங்க, உங்க அன்பை நான் இழந்துடக்கூடாது. நான் அடம்பிடிக்கிற சில அடம்பிடித்தல், நான் போராடுற சில போராட்டங்கள், என் இஷ்டத்துக்கு போறதுனால நான் உங்க அன்பை இழந்துடக்கூடாதப்பா. என் பாதையை சரி செய்யுங்க, எங்க வழிகளை சரி செய்யுங்க ஆண்டவரே, எங்க ஜீவியத்தை சரி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் இழந்து போகாதபடி கர்த்தர் எங்களை சரி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் இழந்து போகாதபடி கர்த்தர் எங்களை சரி செய்யுங்கப்பா. எங்க பாதைகளை சரி பண்ணுங்க ஆண்டவரே, எங்க வழிகளை சரி பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் இழந்து போகாதபடி கர்த்தாவே எங்கள் வழிகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் வழிகளை சரிப்படுத்துங்கப்பா, எங்கள் பாதைகளை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை இழந்து போகாதபடி எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவர். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் நன்றி. நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் அல்ல, ஆவிக்குரியவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரு. எதை இழந்தாலும் தேவனுடைய அன்பை இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எதை இழந்தாலும் தேவனுடைய அன்பை இழந்து போகாதபடி ஓட கிருபை தாங்கப்பா. இச்சித்து விழுந்து விடாதபடி தப்பிச்சு ஓட கிருபை தாங்கப்பா. இச்சையின் ஆவிகளுக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்து எங்களை வாழ வைங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னங்களோடு இருப்பதாக கடந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நன்மையினால மூடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களின் தேவ ஆசீர்வாதங்களும் தேவ கிருபைகளும் பெருகட்டும். சமாதானம் கிருபையும் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் கிருபைக்குள் மூடும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.